ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜோபி விளாக்ஸ். இன்னைக்கு விளாக்ல எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா, இது ஒரு ப்ராங்க் வீடியோ அப்படின்னு தான் எனக்கு சொன்னா தோணுது. ஏன்னா இப்போ நம்ம சிக்கன் 65 செய்யலாம்னு சொல்லிட்டு ஆயண்டாஜை கூப்பிட்ருக்கோம். ஆனால் நம்ம சிக்கன் 65 செய்ய தான் போகிறோம். ஆனால் அவனை இந்த வீடியோவில் நம்ம ப்ராங்க் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆயண்டாஜுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். அவனும் வந்துட்டான். ஆனால் அவனுக்கு தெரியவே தெரியாது. இது நானும் என் தம்பியும் அடிச்சுக்கிற மாதிரி தான் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். செம ஃபன்னாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். வாங்க, இப்போ கடைக்கு தான் போகிறேன், அதை பாருங்கள். சிக்கன் வாங்கியாச்சு. இதோ நம்ம தலைவர் தான் வாங்கியிருக்காரு. வெற்றிகரமாக உங்கள் கையிலே காசு, கையிலே காசு எவ்வளோ முடிய காசு அவன் தான், அவர் வாங்கிப்பாரு. ஓகே, அவனா 10 ரூபா போலாமா? நம்ம சிக்கனை கழுவிடலாம். வாங்க இப்போ போயிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறதுக்கான எல்லா பொருளும் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இப்போ நான் இதுக்கு மிக்ஸ் கலக்கிறதுலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, என்ன நான் போடுறேன்னு சொல்லிட்டு. மைண்ட் ஏதாவது லைக் வச்சுருக்கிறோம். அடுப்பு காமிக்கிறோம். வாங்க லைட் அடி. இந்த பாருங்க, இது நம்ம விறகு, இது நம்ம அடுப்பு செட்டப்பு. கொஞ்சம் லைட்டாக முன்னாடி வைக்கணும், ஏன்னா கரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அவசரம் திட்டுவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இருங்க, அது நான் கலக்கும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன கலக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் 65 மசாலா கலக்கலாம். இதுதான் நாங்கள் செய்கிறது ஃபஸ்ட் டைம் டீமோட சேர்ந்து. எவ்வளோ சேர்க்கணும்னு தெரியல. சரி, ஒரு தோராணமாக கலப்போம். போட்டுருவோமா? ஒன்று கம்மியாக தான் இருக்கு போல். சரி போட்டுருவோம். நம்ம வாங்கினது 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். இது 10மா என்னன்ட்டே தெரியல. 10மாவா? அதிகமாக இருக்குதா? அதெல்லாம் அதிகமாக இது பார்த்துக்கலாம். அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, சிக்கன் 65 மசாலா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு மசாலா. இது அப்படியே போட சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா. ஒன் சைடாக வச்சுருக்குது. ஓகே, சிக்கன் 65 மசாலா போட்டாச்சு. நம்ம லைட்டாக கலருக்காக இது அது கேசரி பவுடர் லைட்டாக போதும். ஓகே ஓகே, கொஞ்சமாக போதும். அப்புறம் லெமன் லைட்டாக கொஞ்சம் பொழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வேற என்ன உப்பு மெயின். கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுவோம். தெரியல, ஆமா, அதுதான் கொஞ்சம் பார்த்து போட வேண்டியதா இருக்குது. இது ஓகேவா? போதுமா? பத்தாம போயிட போற சத்தியமா. கம்மியா இருந்துச்சுன்னா கூட சாப்பிட்டுடலாம், அதிகமா இருந்துச்சுன்னா வாய்ப்பே இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் அதுக்கப்புறமா நக்கி பார்க்கலாம், அது கலக்கிட்டு அதான் பண்ண முடியும். ஸோ அங்கே மிக்ஸ் பண்ணலாம். டேய், vlog சேனலை குக்கிங் சேனலாக மாற்றிட்டோம் நம்ம. இப்படிதானே இருக்கும். எனக்கு ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே தெரியுது. மசாலா லைட்டா இருக்கு மட்டும். அதுதான் நானும் சொல்றேன். சிக்கன் 65 மாதிரி வருமாடா? அதுதான்டா கொஞ்சம் டவுட்டா இருக்குது. ஊர்னா கரெக்டா இருக்கும். அதான் அதுதான் நானும் யோசிச்சேன் இவ்வளவு நேரமா. ஊர்னா கரெக்டா. வாசனை செம்ம வாசனை, எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னா தோணுது. உப்பு லைட்டா போடணும். உப்பு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஞ்சி தாண்டா காருது, அதுதான் எனக்கு அந்த கார ஃபீல். அப்படியே இல்லை கரெக்டா இருக்கும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம இதுதான் அதிகமா போடக்கூடாது. காரமும் நல்லா காரமா தான் இருக்கு. இது இன்னொரு எப்படி போட்டான் கறிய? எத்தனை வாட்டிடா சொன்னோம்? கை வச்சு சொல்லு நாங்க சொல்லியதான் கட் பண்ண சொன்னோம். இல்ல உண்மை, நம்ம அங்க அதுதான் vlog எடுத்துருக்கலாம். சொல்லினே தாங்க நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணுங்க, நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு.
இது ஒருவேளை நம்ம இப்படி இப்படி பண்றதுனால எல்லாம் சிக்கிச்சோ இப்போ தானே வந்துச்சு. அப்படியா? அவன் கட் பண்ணது ஒழுங்கா கட் பண்ணல போல. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது இப்போ பார்த்துட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்கிப் பண்ணி விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு இப்படிதான் பண்ண தெரியுது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஏய் இவன் வேணாண்டா. ஏய் நீ வீடியோ எடுப்படா. ஏய் நீ வாடா நீங்க வாடா. அவனை விட்றாடி. இது நம்ம சொல்லிட்டு ஆரம்பிப்போம். ஓகேவா கைஸ்? பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை போட மறந்துட்டோம். எங்கள் அம்மா அப்பத்துலேருந்தே சொல்லி நான் பரவாயில்லம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். முட்டை இப்போ உடைச்சி ஊற்றுவோம் வாங்க. ஏய் பாய். இது ஊர் வரைக்கும் வந்து நம்ம ஏதாவது கேள்விகளை ஆரம்பிக்கலாம். மைக்மா ஏமா என்னம்மா? சரி ஓகேம்மா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கேள்வி. சொன்ன படிப்பு சம்மந்தம் பற்றி அதெல்லாம் கேட்க வரல. ஓகேங்க. சரி, உனக்கு பிடிச்ச விளையாட்டுனா இது? கிரிக்கெட். கிரிக்கெட் ஏன் பிடிக்குது உனக்கு? சுரேஷ் ரெய்னா தெரியுமா? தெரியுமா? சுரேஷ் ரெய்னா இருக்காருல்ல? ஆமா. இதோ லெஃப்ட் அவரு, நானும் லெஃப்ட். அதனால அது அவரை பார்த்து எனக்கு கிரிக்கெட் மேல ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அவர் விளையாடுற ஷர்ட்ல நான் பார்த்து ரொம்ப ஆர்வம் வந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே, அதான் சொல்றேன். ஸ்பெல்லிங் எனக்கு தெரியாது. சரி ஓகே, என்ன நீங்க வச்சுங்க, என்கிட்ட இருக்கு மைக்கு. சரி, உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது? சும்மா சொல்ற சொல்லு. எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனலா? என்ன பிடிச்சதா? அவன் பேர் என்னது? அண்ணே நம்பியா? அண்ணே நம்பியா? கஷ்டப்பட்டு வச்சுன்னு நம்ம தளபதி பத்தி எப்படி பேசுறான்ப்பா, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. இது மேல பேசட்டா பாலிடிக்லாம்? இல்ல பாலிடிக்ஸ் ஆனா சொல்லுங்கம்மா நான் சொல்ல சொல்லுங்கம்மா. அதனால சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி வந்து, உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு அது சொல்லுங்க. யூடியூப் மேல எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா, அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதோட ஒரு வீடியோ ஆரம்பிச்சு அந்த காமெடி வீடியோல இருக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போவனால கொஞ்சம் உடம்பு சரியாம கொஞ்சம் டயர்டானால கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். அந்த டயர்ட்னா பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படி நடிக்க சொல்ல அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், நம்ம நடிச்சு போடலாம் அப்படி கொஞ்சம் 4 பேருக்கு தெரியட்டும் நம்மளோட இது. 4 பேருக்கு எப்படி தெரியட்டும்? சரி, 4 பேர் தெரியும்னா வெறி 4 பேர் இல்ல, 4 வந்து 40ஆவும் மாறலாம், 40 வந்து 40,000 மாறலாம், 40,000 வந்து 40 லட்சமும் மாறலாம். நீங்க அப்படியே கோடி 4 மில்லியன் அப்படி போயினே அது 40 மில்லியன் தான் 40 லட்சம். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்க போட்டா சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றேன்னா, நெக்குலா பேசக்கூடாது. டென்ஷன் ஏத்துறானா? இல்ல நெக்குல இப்ப நான் என்ன சொல்றேன், பிடிச்ச இந்த மாதிரி வேலைதான் உப்பு எடுத்து போடுறான். உப்புலாம் போடாத ஜீவா, இது ஏற்கனவே உப்பா இருக்குடா. சொல், என்ன சொல்றது? டேய் அப்படி இல்லடா, நம்மளுக்கு ரசிகர்கள் என்னடா சொல்றேன். ரசிகர்கள் என்ன சொல்றதுன்னா, எல்லாரும் நம்ம சேனல்ல பாருங்க, நாங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம். என்ன உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்பேன்? ஆமாண்டா, நம்ம கொடுக்கணும், நம்மளும் அவங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். டேய் இவன் என்னடா முட்டாள் மாதிரி பேசுறான். சப்போர்ட் பண்ணு, சப்போர்ட் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணுமா? பேச தெரிஞ்சா பேசுனா. சரி ஜீவா, உங்களுக்கான கேள்வி, வீடியோ நடிக்கிறதுல உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, இல்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கீங்களா? அந்த மாதிரி எதனா சொல்லுங்க. நடிக்க கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. முடிஞ்சிச்சு. ஓகேவா, இதுதான் உங்க நடிப்பு ஆர்வம் எல்லாம். சரி, இதே கேள்வி உங்களுக்குடா. சோம்பேறி புரியல என்னது? அதான்டா இந்த கேள்விக்கு பதில்டா. இப்போ வந்து வீடியோ எடுக்கிறது ஆர்வமா இருக்கா, இல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கா, இல்ல போர் அடிக்குதா? அந்த மாதிரி வீட்டுல இருந்து வரும்போது போர் அடிக்கும், சோம்பேறித்தனமா இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ எடுக்க வந்தா அது அப்படியே போயிடும், போர் அடிக்கிறது. இங்க வந்தா எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா இல்ல ஜாலியா இருக்கு? ஓகே ஓகே. வீட்டுல இருந்து கிளம்பும்போது போர் அடிக்கும், வெறுப்பா வரும்.
அது சோம்பேறித்தனம். வீட்டுக்கு போகும்போது குதிப்பேன் போட்டு எப்படா ஸ்கூல் புள்ள வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் ஓடுவேன். ஓடுவேன் குடு குடு குடுன்னு செருப்பு போட்டு போயிட்டு கேம் அப்படியே படுத்து அப்படியே அந்த கேம் அதெல்லாம் நிறைய பேர் சின்ன பசங்க பாப்பாங்க கேமுக்கு அதெல்லாம். ஏற்கனவே இன்னைக்கு ஒரு பையன் வந்தா இவன் பிடிச்சி கேம் விளாண்டுக்கிறான். ஆமாண்டா நீ விளாட்லையா? யாருப்பா ஆடிட்டு இருந்தா அப்படியே போன வாங்கினா இவனும் கொடுத்துட்டான். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத காலை இப்ப புரியுதா? ஆனா பண்ண சரி குத்தான் அவள்தான். இல்லடா என்றது அதெல்லாம் அது எதா அவன் ஆடிட்டு இருந்தான்டா பையன் வரணும் தெரியுமா? அப்படியே வந்தா வாங்குறான் தம்பி தர மாட்டேன்னு சொன்னா அப்படியே கொடுத்துட்டான். அவனும் உட்காந்து ஆடிட்டு இருந்தான். என்ன விடு அந்த கதைலாம். இனிமேட்டு அந்த மாதிரி யாரும் வந்தாலும் வீட்டுக்கு பண்ண புரியுது. அவங்கள வந்து எப்படின்னா நம்ம வந்து நல்வழியில மட்டும்தான் எடுத்துன்னு போகணும். சரி ஓகேவா? உன்னை கேட்டா இந்த கேள்வி என்னதான் கேட்டேடா வீடியோ இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு. ஓ ஃபர்ஸ்ட் கேள்வி உனக்கு அதான் கேட்டேன். சரிடா உனக்கு போர் அடிக்குதா இல்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கா வீடியோ எடுக்க? எனக்கு இன்ட்ரெஸ்டா வேண்டா இருக்கு, போர்ல அடிக்கலடா. உண்மையா சொல்றேன் ஒரு விஷயத்துல பாராட்டலாம். ஏன்னா வந்து வெளியே எங்கேயாவது போனா கூட நான் இந்த என்னோட ஃபேஸ் ஒரிஜினல் ஃபேஸ்ல நடிக்கிறதுக்கே நான் வந்து இது பண்ணுவேன். இவன் வந்து எல்லாம் அந்த வயசா அந்த அப்பா கேரக்டர்ல வந்து தாடி ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு இந்த பொம்பளை கேரக்டர் எல்லாம் போடும்போது பக்கா பண்ணும். உண்மைதான் எல்லாமே தான் அடிப்பேன். கிளாப் பண்றது சரிப்பா. உண்மையா பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து எனக்கு உண்மையா சொல்றேன் எனக்கு நடிக்க முடியாது. இவனும் அதே மாதிரி நடிப்பான். இவனும் நடிப்பான். எனக்கு வந்து அப்படி வராது. நான் வந்துட்டு ஏன்னு தெரியல. தினேஷ் பக்கா அவன் வந்து எங்க போனாலும் உண்மைதான்டா. அவங்க அண்ணன் தான் அங்க வீடியோ எடுத்துனுக்குறான். அவன் போய் சிரிக்கிறான். உண்மையா அவன் கூட பயங்கரம். அதே மாதிரி வந்துட்டு ராகுல் என் தம்பி தான் அவனும் நடிப்பான். எங்க பார்த்தாலும் நம்ம சொன்னா நம்ம பேச்சுக்கு வந்து கேட்பான். நம்ம பேச்சு கேட்பான். கேட்க மாட்டானா? சஞ்சய் கேட்பானே. ஆனா வந்து இந்த பொம்பளை கேரக்டருக்கு பண்றது அவரு கொஞ்சம் கூச்சஸ் பாபம் போடுவாரு. அவார்ட் ஃபங்க்ஷன் போறோம்னா ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம நீ போய் பேசலாம். அவார்டு அப்ப நான் பேசுவேன். அப்ப பேசலாம். அது இப்ப பேசலாம். அங்க போய் பழகிக்க முடியும். சரி சொல்லுங்க. சரி ஓகே. உன்னே மக்களுக்காக சொல்லணும் கேட்ட கேள்விதான் வந்துட்டு என்ன சொல்லுங்க. இங்க பழகினாதான் அங்க பேச முடியும். இங்க பேசினாதான் அங்க பழக முடியுமாண்டா? அதுதான் இங்க பேசலாம். தத்துண்டா கை விடுறா. உங்களுக்கு மூலையில வச்சு எக்ஸ்ட்ரானரி முட்டாள். போதும் ரொம்ப கை தட்டினா வச்சுக்கீங்களா? அசிங்க பத்தலைங்க. பக்கத்துல வந்து நம்மளால டிஸ்டர்ப் ஆயிடும். நான் சொல்றேன் பாருங்க. சரிங்க கேள்வி யாருங்க நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேக்குற சரி கேள்வி. இப்ப வந்து உங்களுக்கான கேள்வி வந்துட்டு எப்படின்னா ஸ்டடீஸ்ல வந்து இல்லடா அப்படி சிரிக்க கூடாது. இப்போ ஒருத்தனை பார்த்து நான் சிரிக்கலங்க. இல்ல அவரு கேளுங்க. அவருதான் கொஞ்சம் காலேஜ் ஸ்டடீஸ் கொஞ்சம் உண்மையா கேட்டா இவனதான் சொல்லுகிறேன் நானு. அந்த மாதிரி சிரிக்க கூடாதுடா ஒருத்தனை பார்த்துன்னு சொல்றேன். வந்து அவன் வந்து இப்ப எல்லா சப்ஜெக்டுமே பாஸ் ஆகுறான். நல்லா படிக்கிறான். நான் வந்து 110 மார்க் எடுத்துக்கிறேன். 110 மார்க்கா 310 மார்க் எடுத்துக்கிறேன் 10th. அண்ணனோட வந்து என்னடா அண்ணனோட ஒரு அதிக மார்க் எத்தனா? அதிக மார்க் என்ன அண்ணனோட ஒரு 109க்கு மேல சொல்றேன். அது காக்கெல்லாம் வச்சுன்னு ஏதாச்சும் மூடி வச்சிருந்துருக்கலாம். இல்லடா இப்ப அது ஊர்னா தானே நல்லா இருக்கும். அதை வச்சு மூடி வச்சிருக்கலாம். அடி பண்ணதா நெக்ஸ்ட் பேசலாம்டா. அதை வைடா அதே சும்மா இடி பண்ண. சரி விடு. நான் வந்துட்டு சொல்றேன்டா ஜீவா. இரு வீடியோலயே சொல்றேன் நானு. இந்த வீடியோ கண்டிப்பா நான் போடுவேன். நீ வந்து 309 மார்க் எடுத்துட்டு அதுக்கு மேல எடுத்துட்டு அண்ணனால முடிஞ்ச நீ கேக்குற கிஃப்ட் என்னால வாங்கி தர முடியாது. இல்ல அண்ணனால முடிஞ்ச கிஃப்ட் நான் உனக்கு கண்டிப்பா வாங்கி தருவேன். அதை கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து அவன் வாங்கி தந்தாலும் நான் வேற உனக்கு தனியா ஒரு கிஃப்ட் நான் வாங்கி தரேன். நான் கண்டிப்பா என்ன கிஃப்ட் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு என்ன சரி நீ என்ன எதிர்பார்க்கற? சைக்கிள். சரி ஓகேடா ஜீவா அது முடியும்டா. அதை நான் உனக்கு வாங்கி தரேன். போன் வந்து இந்த மாதிரி கூட்டி சேவரா போறதுக்கு அது மாதிரி அது வந்து நீ ஒன்னும் இருக்குது +2 அதெல்லாம் முடிச்சோன்னே +2 வந்து அவனோட மார்க் எடுத்துனா அப்போ உனக்கு நல்ல மார்க். சரிடா நீங்க வந்து ஆசைப்பட்டதை கேள்வி பதில் சொன்னீங்க. நன்றி ரொம்ப நன்றி.
பாங்க நீங்க சொல்லு கேளு. அவனுக்கு அது கேட்ட அதே கேள்விதான் நீங்க அந்த பொம்பளை வேஷம் போறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம். அதுல அவனும் கூச்சப்படும். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட், இவனும் கூச்சப்பட மாட்டான், யாருமே இதுல இருக்கிறவங்க யாருமே கூச்சப்பட மாட்டானுங்க. அவ்வளவுதான். ஒரு மோட்டிவேஷனால நம்மளுக்கு அப்படின்னா என்ன சொல்லுவேன்? நம்மளுக்கு மோட்டிவேஷன் அது என்னமே தெரியாதுமா. நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா நமக்கு அப்படியே ஏதாவது ஒரு பதில் சொல்லுவோமா. நீங்க ஏதாவது நல்ல கேள்விங்க கேளுங்கம்மா, ஈஸியா கேளுங்க. திவாகராமா நீங்க அதுதான் சொல்றேன். ஏமா தெரியாம கேக்குறேன். நீங்க ஏமா மாமா சேனலுக்கு மோட்டிவேஷனா சொல்லணுமா? இது நல்ல சேனல்ப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா போய் 1 மில்லியன் நடிச்சு இதுக்கு மேல என்ன சொல்றது ஒண்ணும் புரியல. 1 மில்லியன் நடிச்சு என்னடா பண்றது? போயிருவான். 200 நம்ம மேலும் மேலும் வளரணும்ப்பா. மேலும் மேலும் வளருவோம். ஓகே, வளர்ந்து வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா நம்ம வளர்ந்து வந்து நல்லது செய்யணும் மத்த. கண்டிப்பா அது நம்ம மெயின் கோல். நல்லதுன்னா நல்லது. அதாவது நல்லது நம்மளால முடிஞ்சதை செய்யறோம். நம்மளால முடிஞ்சதை செய்யறோம். எந்த இடத்துல தான் உட்காந்துக்கிறேன்? நல்லதுன்னா அது ஒரு நல்லது இருக்கும். சரி, நம்மளால முடிஞ்ச சாப்பாடோ இல்லப்பா, இல்ல நல்லதுன்னா என்ன நல்லது? இதுனா தனித்தனியா பிரிச்சு சொல்றது. நல்லதுன்னு அவன் சொல்லிட்டான். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லது. நம்மளால சின்னதோ பெருசோ முடிஞ்ச வரைக்கும் நல்லது. விடு அப்புறமா பேசிக்கலாம். ஒண்ணு பேசுனுக்கு அவன் சொல்றானா விட்ற, நல்லது செய்யணும் சொல்றானா விட்ற. இப்ப நானே நல்லது செய்யணும், நீ நல்லது செய்யணும்ன்ற. என்னடா நல்லது செய்வேன்னா நீ என்ன சொல்லுவ? நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க கால் முடியாம இருக்கும், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீல் சேர் மாதிரி வாங்கி தருவோம். அந்த மாதிரி ஒரு நிறைய நல்லது இருக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு நல்லதா சொல்றான்ட்டு எடுத்துக்கணும். மெச்சூரிட்டி வரல அது உங்களுக்கு. சரி, சரிடா, இப்ப செய்ய ஆரம்பிச்சிடும். அவனுக்கு டைம் ஆகுதான், அதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஓகே. ஒரு கிளறிட்டு ஆரம்பிப்போம். வாங்க, காட்டு மெதுவா நீ அதுக்கு வரணும் கால. இப்ப மத்தவங்கள சொல்லி நம்மளுக்கு புரோஜனம். நீ வரணும், நீ வந்து எத்தனை வரணும். கொஞ்சம் சும்மா மெலிசா அதானே இருந்து அதானே எத்தனை வர முடியும். இவன் வெறுப்பேத்தினா நீ கீழே போறதா போ. என்ன ஊத்து? என்ன மூஞ்சி ஊத்தியா? ஆமாமா, அப்பதான் சூடாகும். எண்ணெய் ஊத்துனா சூடாகுமா? இல்ல டே, அவன் இங்க இருந்து வரலடா, மார்ஸ்ல இருந்து அப்படியே இறங்கி வந்துக்கிறான். அவன் எண்ணெய் ஊத்துனா என்ன சூடான்னு சொல்லிட்டு பண்ணடா. நீயும் அவன் கூட இருந்துதான் இறங்கி வந்து சூடாகணும். வா வா வா, அதுதான் நான் சொல்றேன். வா அப்படியே பகல விட புகை நியூஸ் பேப்பர் சேர்த்துறாத காரணமா எங்க அம்மா வந்து எங்களுக்கு செஞ்சு தந்துனுக்குறாங்க. ஒன்னுத்துக்குமே லாய்க்கல நாங்க. மீச சூப்பரா இருக்கு உங்களுக்கு. மீசி நான் லைக் பண்ணேன். ஆரம்பி சாப்பிடுவோம். அப்படியே ஆரம்பிச்சு